வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே வெள்ளப்பெருக்கை பல்வேறு மாவட்டங்கள்ல வயநாடு உட்பட ஏற்படுத்தி இருக்கு. வயநாட்டுல நேற்றைக்கு மதியத்துக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு. ஆனா நிலச்சரிவு எதுவும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. வயநாட்டுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் இரவு பார்த்தீங்கன்னா இடுக்கி மற்றும் பத்தனந்திட்டா, அதாவது சபரிமலை மற்றும் மூணாறு சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வால்பாறையில 10 சென்டிமீட்டருக்குள்ளதான் மழை பெஞ்சிருக்கு, அதுக்கு மேல போகல. நீலகிரியில 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழை பெஞ்சிருக்கு, அதுக்கு மேல போகல. ஆனா ஒண்ணு, நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு, அதாவது கேரளாவில் இருந்து பில்லூர் அணைக்கட்டு பகுதிக்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகள், பில்லூர் அணைக்கு மேற்கு புறம் அட்டப்பாடி மற்றும் நீலகிரி மாவட்ட எல்லை பகுதி, இந்த பகுதியில் பெய்த மழை பில்லூர் அணையை நிரப்பி இருக்கிறது. இது ஒரு வழக்கத்துக்கு மாறா இந்த ஆண்டு இருக்குங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த பில்லூர் அணைக்கு மேற்கு புறத்துல அடிக்கடி மழை. அங்கிருந்த விவசாயிகள்லாம் அடிக்கடி இந்த மழை எப்பொழுது நிற்கும், பூச்சி விரட்டி அடிக்கணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த முறையும் அப்படித்தான் பெய்யுது. பில்லூர் அணைக்கு மேற்கு புறம் கேரள எல்லையோரம் பெய்த மழை பில்லூர் அணையை நிரப்பி இருக்கு. பில்லூர் அணையிலிருந்து சுமார் 8060 கனஅடி, இன்றைக்கு காலை நிலவரப்படி 8060 கனஅடி வினாடிக்கு பில்லூர் அணையிலிருந்து பவானிசாகர் நோக்கி திறந்திருக்காங்க. 8000 கனஅடி பில்லூர் அணைக்குள்ள 8000 கனஅடி வருது. 8000 கனஅடி அப்படியே திறந்து விடுறாங்க. இதுல ஒரு 6000 கனஅடி மின் உற்பத்தி செய்யப்பட்டும் 2000 கனஅடி மதகுகள் வழியாகவும் திறந்து விடுறாங்க. சுமார் ஒரு 8 இன்ச்சு 4 சற்றையை திறந்து விட்டதன் மூலமாக அணையிலிருந்து பவானி சாகருக்கு பாய்ந்தோடி செல்கிறது தண்ணீர். இந்த நிலையில கபினி அணையிலிருந்து, கபினி அணை நிரம்பும் என்று சொல்லியிருந்தோம், கபினி அணையிலிருந்து 12,000 கனஅடி நேற்று வரைக்கும் திறந்தாங்க. நேற்றைக்கு வயநாட்டில் பெய்திருக்கூடிய மழை இன்றைக்கு நாளைக்கெல்லாம் வரும் என்பதனால கபினி அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு கூடுதலாக வாய்ப்பு இருக்கு. காரணம், கபினி அணை நிரம்புவதற்கும் அணையின் பாதுகாப்பு கருதி கூடுதல் நீர் திறப்பதற்கும் இன்றிலிருந்து வாய்ப்பு இருக்கு. ஒரு 2-3 நாட்களுக்கு 6ஆம் தேதி வரைக்குமே வாய்ப்பு இருக்கு. 8ஆம் தேதி வரை வாய்ப்பு இருக்கு. 6ஆம் தேதி வரை உறுதியா வாய்ப்பு இருக்கு. கபினிலிருந்து கபினி தண்ணீர் நேரடியாக அது மேட்டூருக்கு வரும். இப்போ பில்லூர் அணை தண்ணீர் 8000 கனஅடி அது பவானி சாகருக்கு வருது. அது இல்லாம சோலையாறு, அங்க பெய்யற மழை கம்மியா பெய்தால் கூட அதுவும் பரம்பிக்குளத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நேற்றைக்கு பெய்த மழை, தென் மாவட்டங்கள்ல பெய்த மழை அணைகளை, தென் மாவட்ட அணைகளை பேச்சிப்பாறை, அதே போல பாபநாசம், மணிமுத்தாறு, குண்டாறு எல்லா அணையுமே வேகமாக நேற்று நிரம்பியது, கிடுகிடுவென உயர்ந்தது. முல்லை பெரியார் அணைக்கட்டிலையும் நீர்வரத்து கடுமையாகவே வேகமாக உயர்ந்திருக்கு. இந்த நிலையில தற்பொழுது மழை பிடிவு நேற்றை விட சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் தெற்கு கேரளாவை விட வடக்கு கேரளா மற்றும் கடலோர கேரளா, கர்நாடகா, கடலோர கர்நாடகாவில் வலுத்து இருக்கு. நேற்றைக்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலுக்கு மேலே நிலவுன அந்த வளிமண்டல சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே இப்போ அது வடக்கு கேரளாவில் மழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் வடகடலோரம் மற்றும் வடவுள் பகுதிகளில் நீடித்த நின்ற மழைப்பிடிவை நேற்றைக்கு கொடுத்திருக்கு. சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கிய மழை திருவண்ணாமலை மாவட்டம் போய் தீவிரமடைஞ்சு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தில் தீவிரமடைந்து கடலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே போயிடுந்து இறுதியில அது சென்னை, திருவள்ளூருக்கும் கொடுத்திருக்கு. நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய எல்லாமே மழை. மீனம்பாக்கம், குன்றத்தூர் எல்லாம் மழைப்பிடிப்பு. இப்படியே நேற்றைய இரவு மழைப்பிடிப்பு நீடித்து நின்ற 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஆரணிக்கு கிழக்கே உள்ள பகுதியில் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெஞ்சிருக்கு மழைப்பிடிவு. அடுத்தபடியா தென் மாவட்டங்கள்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பிடிவு காணப்பட்டது. இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும், அதாவது நேற்றைக்கு வால்பாறையில மழை பொழிந்த போதிலும் முக்கோணம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதியில சமத்தூர், சேத்துமடை, இங்கெல்லாம் சேத்துமடையில கூட 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆழியாறு, மீனாட்சிபுரம், அங்கலக்குறிச்சி போன்ற பகுதியில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்த நிலையில அப்பாஜி கவுண்டர்மதி வழியாக கிணத்துக்கடவுக்கு சாரல் இல்லை. எப்பொழுதுமே கிணத்துக்கடவு, அப்பாஜி கவுண்டர்மதி வழியே சாரல் பெரிதா இல்லை. நேற்றைக்கு சும்மா மெல்லிய தூரல் மட்டும்தான் இருந்துச்சு. அதே போல அப்பாஜி கவுண்டர்மதிக்கு வடக்கே
மருதமலைக்கு மேற்கே சிறுவாணி பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கு. சிறுவாணி அட்டப்பாடி வரைக்கும், அப்படியே அட்டப்பாடியில இருந்து அதுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பில்லூர் அணைக்கட்டு நீர்வரத்தெல்லாம் கூடுதலா கொடுச்சு. இன்றைய வானிலை எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம். எல்லா நாளுமே இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் மழை இருக்கும். கடலோரத்துக்கும் இன்றைக்கு டெல்டாவிற்கு வடக்கே உள்ள பகுதிகளில் இன்றைக்கு மதிய மாலை சாரல் மழை, அதாவது இடி இல்லாத ஒரு நிசப்தமான ஒரு மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்த வடகடலோரம், வட உள் பகுதி, டெல்டாவிற்கு வடக்கு. ஆனா பெருசா இன்னைக்கு பெய்யாது. நல்லா கவனிச்சிங்க சார். எப்ப பெய்யும் அப்படின்னா, நாளை இன்றைக்கும் பெய்யும். இன்றைக்கு எங்க கூடுதல் வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா வட உள் பகுதி. நேற்று போலவே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி எல்லாம் அங்கிருந்து விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க நெல் காய்கிறதுன்னு. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்துக்கு நல்ல மழை இருக்கு. அதே போல பிற பகுதிகளுக்கும் இருக்கு. அதே போல இன்றைய மழை பொழிவு மீண்டும் நேற்று போலவே வட உள் பகுதிகளில் இருக்கும். நாளை ஆடிப்பெருக்கு தினமாம் ஆகஸ்ட் 3 தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும். நேற்று போல் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கு. நேற்று போல் காற்று குவிதல், காற்று சுழற்சி கொஞ்சம் வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது. வங்கக்கடல்ல இலங்கைக்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை மீண்டும் கேரளா வழியாக ஈர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நாளை கேரளாவில் கொஞ்சம் வலுத்த மழைப்பொழிவு இருக்கும். அது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வங்க கடலோரம் நாளை மாலை இரவுல கனமழை தெரிகிறது. நாளைய மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே, அதே போல திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்கள். நல்ல வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், வடக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டத்துல மேற்கை விட கிழக்கே ஒரு சில இடங்கள், அதாவது பரமத்திவேலூர் மற்றும் அந்த திருச்செங்கோடை விட கொல்லிமலை பகுதிக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. சேலம் மாவட்டத்தோட மேட்டூர்ல இருந்து கிழக்கே போக, அதாவது ஆத்தூர், அந்த கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு. அதே போல பெண்ணாகரத்தை விட பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதாவது தேன்கனிக்கோட்டை, அஞ்செட்டியை விட கிருஷ்ணகிரிக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. அதை விட ஊத்தங்கரை, அதே போல அந்த கர்நாடக எல்லையோர ஒசூர்ல இருந்து ஆந்திர எல்லையோர குப்பத்தை ஒட்டிய வேப்பனப்பள்ளிக்கு கொஞ்சம் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது. அதுல இருந்து அப்படியே செங்கத்துல இன்னும் கொஞ்சம் கூடி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, நாட்ராம்பள்ளி மற்றும் ஆம்பூர் போன்ற பகுதிகளில் கொஞ்சம் தீவிரமடையும். அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி மழைப்பிடிப்பு தீவிரமடைந்து திருவண்ணாமலை மற்றும் அப்படியே போலூர், ஆரணிக்கெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நல்ல மழைப்பிடிப்பை நாளைக்கு கொடுக்க இருக்கிறது. அதே போலதான் சேலத்திலிருந்து வரக்கூடிய மழை கல்வராயன் மலையில தீவிரமடைந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட இடைப்பட்ட பகுதி தீவிரமடைந்து அப்படியே திருக்கோயிலூர், கிழக்கு விக்கிரவாண்டி, விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அப்படியே செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூருக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். நாளைக்கு கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கும் நல்ல மழை தெரிகிறது. கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும். அதே போல டெல்டாவில தெற்கு டெல்டா விட வடக்கு டெல்டாவிற்கு கூடுதல் தெரிகிறது. உள் டெல்டா புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு, தஞ்சாவூர், மன்னார்குடி, கும்பகோணம் உள்ளிட்ட வலங்கைமான், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே உள்ள டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கும், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் நாளைக்கு நல்ல மழை தெரியுது. சார் என்ன சார் எங்களை ஒதுக்குறீங்கன்னு கலங்க, தெற்குக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் வடக்குக்கு கூடுதல் வாய்ப்பு. ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல டெல்டாவின் தெற்கு பகுதி வேதாரண்யத்திற்கும், முத்திப்பேட்டைக்கும், திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே உள்ள பகுதி, பெருகவாழ்ந்தான், சித்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல பட்டுக்கோட்டை, தம்பிக்கோட்டை மற்றும் பரக்கலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மழை இருக்கு. ஆனால் வடக்கே, தெற்கை விட வடக்கே வாய்ப்பு கூடுதல். அதே போல ராமநாதபுரம் மாவட்டம், இந்த பாருங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க, மதுரை மற்றும் விருதுநகர், இந்த சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்துல எப்பொழுதும் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். அது ஏன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மழை மறைக்கக்கூடிய பகுதி இது, அதனாலதான் வெப்பம் அதிகமா இருக்கும். ஆரியங்காவு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று காரணமா அது கோவில்பட்டி, கயத்தாறு வழியா வரக்கூடிய காற்று வெப்பத்தை தணிக்கும்.
அப்படியே ராமநாதபுரம் தெற்கு பகுதி வெப்பத்தை தணிக்கும். ஆனால் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி சதுரகிரி மலை உயரமா இருக்கிறதுனால அங்கிருந்து காற்று கிடைக்காது. மதுரை மாவட்டத்துக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதியும் உயரமாக இருக்க காரணத்தினால நீண்ட தூரம் ஒரு தடுப்பாக இருக்கிற காரணத்தினால மதுரை மாவட்டத்திற்கு கொஞ்சம் வெப்பம் எப்போதும் அதிகமாக இருக்கும். ஆனால் அது வெப்பச்சலன இடிமழை பொழிவை கொடுக்கும். மதுரைக்கும் விருதுநகருக்கும் ராமநாதபுரத்திற்கும் அதே போல திண்டுக்கல் மாவட்டம், நத்தம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் வெப்பம் உயர்வுக்கு காரணம் என்னன்னா கொடைக்கானல் மலை. அந்த கொடைக்கானல் மலை மறைக்கிற காரணத்தினால நாளைக்கு அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் மழை பொழிவு புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் திருச்சி மாவட்டத்தின் மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கும். பாலக்காட்டு கணவாய்க்கு வரக்கூடிய நாட்கள்ல கொடுக்கும். பெருசா மழை எதிர்பார்த்திடாதீங்க. கணவாய் பகுதிகளுக்கு 4ஆம் தேதி கொஞ்சம் மழை பொழிவு பரப்பில் கூடும். அப்போ பாலக்காட்டு கணவாயில் உள்ள காற்று பகுதிக்கு கிடைக்கும். அந்த காற்று பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளுக்கு, அதாவது வடக்கும் தெற்கும் உறுதியாக கிடைக்கும். அந்த நெகமம் வரைக்கும் கொஞ்சம் சாரல் சில நாட்கள் எட்டுங்க. அது நாளை மறுநாள் எட்டும். கண்டிப்பா இந்த சுற்றின் மழை 10ஆம் தேதி வரை இருக்கு, 8ஆம் தேதி வரை வலுவாக இருக்கு. கேரளாவில், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேரளாவில் இருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதத்தில் கூடிய காற்று வளிமண்டல சுழற்சி காரணமாக தேக்கப்பட்டு தடுக்கப்பட்டு வெப்பசலன காற்று சுழற்சி மழை பொழிவை தமிழ்நாட்டிலே வரக்கூடிய 10ஆம் தேதி வரை ஆங்காங்கே கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிற்கு உண்டானது. அது தமிழ்நாட்டிற்கு மறைவு பகுதியாக வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவாக கொடுக்கும். இப்படிப்பட்ட காற்று சுழற்சிகள் அமையும் பொழுது காற்று சுழற்சி மழைப்பொழிவு இடி இல்லாத ஒரு நிசப்தமான மழைப்பொழிவும், இந்த காற்று சுழற்சி இல்லைன்னா இடியுடன் கூடிய வெப்பத்துக்கு பிறகு மாலை இரவு மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகல்ல வெப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு மன்னிக்கவும், இடி இல்லாத நிசப்தமான ஒரு தூறல் மழை பொழிவு நாளை கொஞ்சம் வலுவாக இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல 10ஆம் தேதி வரை இருக்கு, 12ஆம் தேதி வரையுமே இருக்கு, 10ஆம் தேதி வரை 8ஆம் தேதி வரை கொஞ்சம் வலுவா இருக்கு. 8, 9, 8க்கு பிறகு 9, 10 கொஞ்சம் வலு குறையும். 11, 12 இன்னும் கொஞ்சம் வலு குறைந்திருக்கும். 13, 14, 15 இன்னும் கொஞ்சம் வலு குறைஞ்சிருந்தாலும் 16ஆம் தேதிக்கு மேல் புதிய நிகழ்வு வந்து 18ஆம் தேதிக்கு மேல் நல்ல மழை காத்திருக்கிறது. அது தொடர்பாக நம்ம நீண்டகால அறிக்கையாக அடுத்த அறிக்கையில சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்திருந்து கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். தயவு செய்து பொறுமை காக்கணும். பொறுமை அவசியம். ஒரே நாள்ல எல்லாருக்கும் பெய்யாது, ஒதுக்கி தான் பெய்யும். வரக்கூடிய நாட்கள்ல அந்த மழைப்பொழிவு கிடைக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.